wanna be a weekend lover. Yeah, I'ma be the best damn lover you got. I wanna mess up your covers. You love, you love, you love. I don't wanna meet your mother. Never ever ask me how I've been. Remember why you have my number. You love, you love, you love. I'm the best thing that has ever happened to you. Here's your time to shine. Now show me what you can do. Hey guys, good morning. So இது third time இந்த வீடியோ நான் உங்களுக்காக ரெடி பண்ண உட்காரது. வாட்டி பண்ணும்போது நான் பண்ணிட்டு இருந்தேன், நைட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னும் போது மழை பெஞ்சு சொதப்பிடுச்சு. ரெண்டாவது வாட்டி கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் மறுபடியும் ப்ரொசீட் பண்ண முடியலை. கரண்ட் கட் ஆகி இன்வெர்டர் இருந்தது, ஆனாலும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலன்னா இங்கே இந்த ஸ்டுடியோ வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கரண்ட் கட் ஆகி திடீர்னு இன்வெர்டர் ஏதாவது ஆகி ஃபுல்லாக மொத்தமாக இருட்டாயிடுச்சுன்னா எனக்கு பயம் வந்துடுமே அப்படின்ட்டு அன்னைக்கு செகண்ட் ஷூட்டிங்கும் வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் டைம் இப்போ வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ் இது பத்திரமா ஒழுங்கா போய் சேரணும் முடியணும் அப்படின்ட்டு. என்னுடைய ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் அண்ட் கலெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. எனக்கும் அந்த பிளான் இருந்தது உங்ககிட்ட நான் அதை காமிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து 2 days முன்னாடியே அந்த இடம் ரொம்ப கேவலமா இருந்ததுன்ட்டு நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். பட் அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் தான் வந்துட்டு சொதப்பிடுச்சு அப்படின்றதுனால இப்போ மறுபடியும் நான் ரீஷூட் பண்ண போறேன் அந்த பார்ட்டை. ஆல்சோ என்னோட நான் சொல்லிக்க விரும்புறேன், எனக்கு ஜுவல்லரியில் நான் வச்சிருக்க இப்போ கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இல்லை ஒரு 40% சொல்லலாம். 40% வந்துட்டு இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் இல்லைனா ஆல்ரெடி இருக்கவங்க கொஞ்சம் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன கிஃப்டாக வந்ததோ அதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு டேக் பண்ணுறேன், எந்தெந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ்லேருந்து வந்தது அப்படின்ட்டு. நீங்கள் ப்ளீஸ் தாராளமாக போய் செக் பண்ணுங்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupeesலேருந்து ஒரு 500 rupees வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப ரேண்டமாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். பட் எல்லாத்தையும் கவர் பண்ண வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவே வச்சுக்க பார்க்குறேன். பட் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு 90% கவர் பண்ணிடுற மாதிரி பார்க்குறேன். ஆல்சோ கைஸ், ஒரு லிட்டில் அப்டேட் என்னுடைய காஃபி சுச்சுவேஷனில். காஃபி வந்துட்டு எனக்கு மில்கோட குடிச்சும் போது கொஞ்சம் அந்த அசிடிக் ப்ராப்ளம் மாதிரி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா நான் வந்து கோல்ட் காஃபி வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 நாளாக குடிச்சிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. தலைவலி வந்து ஜன்னி வராமல் இருந்தால் சரி, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ஜுவல்லரி எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணணும். அவுட்ஃபிட் ஆஃப் த டே க்ராப் டாப் வந்துட்டு ஷேன்ல இருந்து அண்ட் லிப்ஸ்டிக்ஸும் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன் உங்ககிட்ட. ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் பர்பிள்ல இருந்து பிளைண்ட் மேக்ஓவர் டைம் இதுவும், அப்புறம் மேபிளின்ல இருந்து மோவே ஒன் இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை என்னுடைய லிப் காம்போ இன்னைக்கு. அண்ட் கீழே வந்துட்டு ஒரு நார்மல் பிஜே பேண்ட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட் எனக்கு வீட்டில் இருக்கும்போது. வீடியோக்காக இதெல்லாம் இல்லைன்னா இது கூட இருக்காது. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோவில். ஸோ எனக்கு வந்து ரீசெண்டாக ஓரியன்டல் பொட்டானிக்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வந்திருந்தது. ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் ஷாம்பு வந்திருந்தது. ஷாம்பு நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபேஸ் வாஷ் லாஸ்ட் ஒரு 4 days கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ என்னுடைய ஸ்கின் வந்து பயங்கர ஆயிலியான ஒரு ஸ்கின். அண்ட் இப்போ வந்து என்னுடைய ஸ்கின் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்குத்தப்பா இருக்கு, ஏகப்பட்ட பிம்பிள்ஸ், ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. என்னன்னா இது போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு பில்ட் இன் ப்ரஷோட இருக்கு உங்களுக்கு. பட் இந்த ப்ரஷ் நான் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி என்னோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப இப்போ டெக்ஸ்சரைஸ்டா இருக்கு. அதுக்கு மேலே நான் கொண்டு போய் தேய்ச்சேன்னா இன்னும் தான் ரொம்ப மோசமாகும் அப்படின்ட்டு நான் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்றது இல்லை இப்போதைக்கு. பட் இதே தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். கையில எடுத்துட்டு அதை என்னுடைய ஃபேஸ்ல நல்லா ஒரு 1 minute நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னன்னா என் ஸ்கின் ரொம்ப ட்ரை பண்றது கிடையாது. ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ்வலா நம்ம ஏதாவது ஃபேஸ் வாஷஸ் போடுறோம் அப்படின்னா பயங்கரமா ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிடும், எல்லா ஆயிலையும் எடுக்கிறேன் பயங்கரமா எடுத்து விட்டுரும். அது மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணலாம். எனக்கு ஸ்கின் ட்ரையாகவும் ஆகல. அட் த சேம் டைம் என்னோட பிம்பிள்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்து ட்ரை ஆகுது. ஏன்னா இதுல டீ ட்ரீ இருக்கு அப்படின்றதுனால. யூஸ்வலாவே நான் வந்து டீ ட்ரீ பேஸ்ட் ஸ்கின் கேருமே வந்துட்டு என்னுடைய ரூட்டின்ல வந்து நான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது அது எல்லாமே சேர்ந்து இது ஒரு ஆடட் விஷயம் மாதிரி இருக்கு டீ ட்ரீ ஃபேமிலிலே. இது ஃபுல்லா முடிஞ்சதும் நான் என்னுடைய அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். பட் இது நான் கண்டினியூஸா யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் எனக்கு ஃபோமிங் ஃபேஸ் வாஷஸ் பிடிக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்தது டீ ட்ரீ இருக்கு அதுல, அதனால அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் போனஸ் பாயிண்ட் மாதிரி தான். ஸோ கண்டிப்பா இதை நான் ஃபுல்லா காலி பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அடுத்து இது கூடவே எனக்கு இந்த
ரெட் அனியன் ஹேர் ஷாம்பூ வந்திருந்தது. ஸோ இந்த ஷாம்பூ எனக்கு வந்து ரொம்ப ஒரு மைல்டான ஒரு கிளென்சராக இருந்துச்சு. ஸோ இது நான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண நான் சொன்ன மாதிரி. ஸோ இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அனியன் பேஸ்டு ஹேர் ஷாம்பூஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுடும். உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலி ஸ்கால்ப் அண்ட் ஹேர் இருந்ததுன்னா இந்த மாதிரி அனியன் பேஸ்டு ஷாம்பூஸ்னா அனியன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் இந்த ஷாம்பூ வந்துட்டு ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ட்ரை டவுன் பண்ணலை நான் எதிர்பார்த்த அளவுக்கு. அண்ட் ஆல்சோ இதில் ஸ்பெசிஃபிக்காக க்ரூவல்ட்டி ஃப்ரீ மினரல் ஆயில் எதுவும் இல்லை, SLS எதுவும் இல்லை, சிலிக்கன் இல்லை, பேரபன் இல்லை, நிறைய நேச்சுரல் அண்ட் பியூர் ஆயில்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இந்த ஷாம்பூ வந்து 699 ருபீஸ்க்கு இருக்குது. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு 599 ருபீஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச் கிடையாது தான். இதை பற்றி எனக்கு இன்னும் ஷோராக தெரியல. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் வந்து ஃபியூச்சரில் கொடுக்குறேன் என்னோட அப்கமிங் வீடியோஸில். பட் இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ இதில் என்னென்னா இந்த ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ ஹேவ் திஸ் மெமரி, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டீ ட்ரீ ஆயில்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் தான் வந்துட்டு பியூராக வந்துட்டு இருக்குது, அங்கே தான் ஒரிஜின் ஆனது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ்திரேலியன் டீ ட்ரீனோட எனக்கு அந்த ஒரு மெமரி ஒன்று வந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கு. நீங்கள் தாராளமாக வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய கலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசிங் இந்த செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, லெட் மீ குவிக்லி கொஞ்சமாக இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த இடமே. ஆக்சுவலாக என்னுடைய வேனிட்டி ட்ராரில் இருக்கும் எல்லா கலெக்ஷனும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆரம்பித்ததுனால எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது எனக்கு வந்து புதுசாக வந்த சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பாக்ஸில் ரேண்டமாக இருக்கா, அதெல்லாம் நான் செக்ரிகேட் பண்ண போகிறேன். நான் ரொம்ப கிளட்டரியாக வச்சுருந்தேன் என்னுடைய வேனிட்டி ஷெல்ஃப்குள்ளே. ஸோ அதை மறுபடியும் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு ஒரு வாட்டி உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிப்பேன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ரொம்ப டைம் ஆகும். நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் என்னை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தாராளமாக எல்லா கலெக்ஷனையும் உட்காந்து நீங்களே எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து வந்து பிக் பண்ணியிருந்தேன் கைஸ், ஓகேவா? அந்த லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி செட் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸ் வரும். ஸோ அதை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக நான் மேக்கப் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கினேன். பட் இப்போ வந்து நான் என்னோடய ஜுவல்லரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கம்மல்லாம் வந்து சேமித்து வச்சுருக்கேன். நான் கம்மல் எப்படி வந்து பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஜும்காஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து பிளாக் ஆர் சில்வர் ஆக்சிடைஸ் ஜும்காஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டு ஜும்காஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ் எங்கே பிக் பண்ணேன் அப்படின்றது போடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் எனக்கு கிஃப்ட் பண்ண எல்லா இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் வந்து போடுறேன். அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த குட்டி க்ரீன் ஜும்கி வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி சில ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு நான் சேமித்து வைப்பேன். ஸோ அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரியான கலர்ஃபுல் ஜும்காஸ். இது வந்து ஹேண்ட்மேட் ஜும்கா, இதுவும் எனக்கு கிஃப்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் லைக் டைம் எடுத்து பண்ணி அழகாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குலாம் அவ்வளோ பொறுமை கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேண்டம் ஸ்டஃப் மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு கொஞ்சம் கோல்டு பிளேட்டட் கம்மல்ஸ் மாதிரி பிளெயின் கம்மல்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாமே குந்தன் செட்ஸ்லாம் இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்கையாக பிளேட் மாதிரி இருக்க மாதிரியான கம்மல்லாம் இதில் வச்சுருக்கேன். அடுத்து தேர்ட் பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி கம்மல்ஸ் அண்ட் பிளாக் ஆக்சிடைஸ்டு ஃபேன்சி கம்மல்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இதில் அந்தளவுக்கு ஜும்கி அதில் மட்டும் தான் பார்ப்பீங்க. இதில் கொஞ்சம் பெரிய ஸ்டட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஹூப்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான டேங்க்லிங் கம்மல்ஸ், மிரர் கம்மல்ஸ், இதெல்லாம் வந்து நான் இதில் சேமித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 பாக்ஸஸ் தான் வந்து கம்மலுக்கு இப்போதைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி பாக்ஸஸில் என்னென்ன வச்சுருக்கேன், இதில் வந்து செட்ஸ் வச்சுருப்பேன். அதாவது சோக்கர் இல்லைனா செயின் இல்லை நெக்லஸ் அண்ட் கம்மல் செட் அதெல்லாம் வச்சுருப்பேன். அதை எப்படி செக்ரிகேட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்க மாதிரியான ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு பெரிய லாங் செயின் லைக் பீட்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் அண்ட் குந்தன் இருக்க மாதிரியான ஜுவல். அப்புறம் இது வந்து கிளப் ஃபேக்ட்ரிலேருந்து பிக் பண்ணது. ரொம்ப க்யூட்டான ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல் அது. அப்புறம் இந்த சோக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்லேருந்து வந்து பிக் பண்ணது. ஒரு வாட்டி சும்மா நானும் அம்மாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகும்போது ட்ரை பண்ணது. அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, ஆனாலும் வச்சுருக்கேன் நான். ஸோ இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அமேசான்லேருந்து பிக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், பட் ஆமாம், இந்த பிங்க் அண்ட் ஒயிட் வந்து அமேசான் தான் ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ அடுத்தது இந்த 4 பாக்ஸ் இருக்குது. இந்த 4 பாக்ஸில் ஃபஸ்ட் பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் பேஸ்டு சோக்கர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். குந்தன் அண்ட் சும்மா வேறு என்ன சைஸ் வந்து கரெக்டாக பத்துமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குந்தன் பேஸ்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்ததில் இந்த மாதிரி பிளாக் ஆக்சிடைஸ்டு நெக் பீஸ் அண்ட் கம்மல் செட் இந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் பர்சனலாக வந்துட்டு நெக் பீஸ் அவ்வளோ பெரிய விரும்பி கிடையாது. கம்மல் தான் நான் நிறைய போடுவேன். நான் சும்மா ஜென்ரலாக வீட்டில் இருக்கும்போது கூட அவ்வளோவா நெக் பீசஸ் போட மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், எந்த ஆர்னமெண்ட் எந்த ஜுவல் பீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கோல்டு பேஸ்ட் செயின்ஸ், சோக்கர்ஸ், நெக்லஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கேன். இதுவே வந்து செட் மாதிரியும் இருக்கும், சிங்கிள் பீசஸும் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃபங்கியான பீசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோக்கர்ஸ், லேஸ் மெட்டீரியல் சோக்கர்ஸ், த்ரெட்டட் சோக்கர்ஸ், நெக்லஸஸ், பீட்ஸ் இந்த மாதிரி வச்சது அண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் அங்கே சேமித்து வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். இது வந்து என்னுடைய ஃபேவரட்டான பாக்ஸ். இதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற பாக்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு டேப்லெட் ஆர்கனைசிங் பாக்ஸ். அதில் நான் வந்து இந்த மாதிரி குட்டி ஸ்டட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பிரித்து வச்சுருக்கேன்னா டெய்லி வேர் கம்மல்ஸ் மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி ஸ்டட்ஸ், பீட்ஸ், டப்ஸ், ரிங்ஸ், ஸ்டோன் பேஸ்டு கம்மல், சில்வர் பேஸ்டு கம்மல்ஸ், கோல்டு பேஸ்ட் கம்மல்ஸ் நான் பிரித்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நோஸ் ரிங்ஸுமே இருக்கும் இதில். ஸோ இதனோட ஃபேவரட்டான பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாலும் குட்டி குட்டி ஸ்டட்ஸாக இருக்கும். பட் எப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஜுவல்ஸாக இருக்கும். இது என்னுடைய 10th பர்த்டேக்கு வாங்கின ஒரு கம்மல். ஸோ அந்த மாதிரி மெமரிக்கு மட்டும் அந்த க்ரீன் பாக்ஸில் இருக்கும். அடுத்து இந்த பிங்க் பாக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மெமரி பாக்ஸ் மாதிரி தான். இதில் ஒன்று இந்த ஆரஞ்சு கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட கம்மல். ஸோ இந்த மாதிரி சில மெமரிஸ்க்கெலாம் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய அண்ணா பொண்ணு ஆக்சுவலாக எனக்கு பண்ணி கொடுத்தா. ரொம்ப க்யூட்டாக அழகாக பேப்பர் குவில்லிங் ஒர்க், அதில் ஏபிசிடின்னு டெக்கரேஷன் வேறு. ஸோ அதனால் இதெல்லாம் மெமரிக்காக நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். எனக்கு கிஃப்ட் பண்ணது, என் ரிலேட்டிவ்ஸ் கிஃப்ட் பண்ணது அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ இன்னொரு பாக்ஸில் நான் என்னுடைய மோதிரம் மட்டும் நான் வந்து சேமித்து வச்சுருக்கேன். அகைன் மோதிரம் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது, திடீர்னு பிடிக்கும் திடீர்னு பிடிக்காது அந்த மாதிரி. இன்னொரு பாக்ஸில் வெறும் ஹூப்ஸ். அண்ட் இந்த ஹூப்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீன், செலட் காஸ்ட், கிளப் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இடத்துல வாங்கினது தான். அடுத்து இப்போது ரீசெண்டாக வந்தது இந்த ஒரு செட். இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய பாக்ஸில் செக்ரிகேட் பண்ணணுன்னு தான் நான் வந்துட்டு இந்த ஆர்கனைசிங் வேலையை வந்து ஆரம்பித்தேன். சரி பண்ணுறோமே, நீங்களும் கேட்குறீங்களே உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் ஆல்சோ இந்த செட் வந்துட்டு எனக்கு ஒரு பேஜ்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரீசெண்டாக என்னோட ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கம்மல் எல்லாத்தையும் அந்த கவர்லேருந்து பிச்சுட்டு தக்கையாக இருக்க கம்மல்லாம் வந்துட்டு அந்த ஆல்ரெடி தக்கையாக வச்சுருந்த பாக்ஸ்லேயும், ஜும்காஸ் சேமிக்கிற பாக்ஸ்லேயும், அப்புறம் இந்த மாதிரி குந்தன் செட்டுக்கெலாம் நான் பார்த்தேன். என் பாக்ஸஸில் எதுவும் பெருசாக இடம் இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதனால் இன்னொரு புது பாக்ஸ் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக 6 செட் சொன்னால இருக்கிறது. ஸோ அதனால் இது ஒரு 4th பாக்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் மீதி 2 பாக்ஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய வேனிட்டி ட்ராரில் ஒரு ட்ரார் மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சேமிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற கேப்ஸில் வந்து கொஞ்சம் திணிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்கும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் கச்சாமுச்சான் தான் இருக்கும், பட் எதுவும் பெருசாக டேமேஜ்லாம் ஆகாது, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசிங். நான் இப்படி தான் பண்ணுறேன். ப்ராபப்ளி ஃப்யூச்சரில் எனக்கு வந்துட்டு ஏதாவது கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் வந்து இன்னொரு ட்ரார் எடுத்துப்பேன். தான் ஐம் ரியலி வெரி தேங்க்ஃபுல். எனக்கு வந்து இதில் இருக்க ஒரு 40% ஜுவல்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் உங்களுக்கு அதுக்காக. அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதான் என்னுடைய ஒரு சின்ன ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் / கலெக்ஷன் வீடியோ. ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து அப்ராப்ரியேட்டாக பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட போய் நீங்கள் நேராக மெசேஜ் மட்டும் பண்ணிங்கனாலே அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த மூலிமா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா நான் போயிட்டு எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த vlog நான் இங்கே இதோட முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன்.
இது வந்து ரீசெண்டாக நான் வந்துட்டு பண்ண ஆரம்பித்த ஒன்று. நான் வேறு சில ஆளுங்க பண்ணி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் நான் வந்து ஒழுங்காக பண்ணது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணதில்லை. ஏன்னா கொஞ்சம் நினச்சும் போது எனக்கே கொஞ்சம் கிரிஞ்சியாக இருந்த மாதிரி இருந்தது, எப்படிடா இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு. அது என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு கிராட்டிடியூட் புக் இல்லைன்னா ஒரு கிராட்டிடியூட் எழுதுகிற மாதிரியான ஒரு பழக்கம் எடுத்துக்கோங்க அப்படின்றது. அன்னைக்கு நாளில் நீங்கள் எதுக்கெலாம் வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத டே முடியும் போது எழுதிக்கோங்க. அந்த ஒரு 5 minutes உங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, நீங்கள் என்னெல்லாம் நினச்சி நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத கம்பேரிசன்ஸ்னால வர டிசப்பாயின்மெண்ட்ஸ், மூட் அவுட்ஸ் இதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. இல்லை நம்ம வந்துட்டு இப்போது சைக்கிளில் போகிறவங்க வந்துட்டு காரில் போகிறவங்கள பார்த்து காரில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்கள பார்த்து சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. காரில் போகிறவங்க அடுத்து என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம தேங்க் பண்ணணும். ஒரு செகண்ட் டைம் எடுத்து சைக்கிளில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா, வாவ் எனக்கு சைக்கிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். நடந்து போகிறீங்களா, கால் நல்லா இருக்கே அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினச்சேன். நானும் அதை வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 100 சின்ன சின்ன நல்ல விஷயம் நமக்கு நடந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆசைப்படுற விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஐயோ என்னடா நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு மூட் அவுட் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி இருக்கும், நம்ம ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு கிடைக்கல அப்படின்னா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு 5 minutes உங்களுக்காகன்னு எடுத்துக்கிட்டு நாள் ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன விஷயம், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கட்டும். இப்போ என் தம்பி எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரானா, நான் அதுக்கு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அவன் பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு அந்த காஃபி கிடச்சிருக்காது, நான் போய் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக லேவாக இருக்கும். பட் நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம், நீங்கள் இன்றைக்கி பத்திரமா வீட்டில் ஒரு ஷெல்டரில் இருக்கீங்களா, அதுக்கு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ கிடைக்காத சாப்பாடு நினச்சி ஏங்கிறதுக்கு கிடைச்ச சாப்பாடு பரவாயில்ல, இதுவாச்சும் நம்ம கிடைச்சிருக்கேன்னு நினச்சி தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். அது என்னெல்லாம் அப்படின்றத எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா, அப்படி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் எழுதும்போது பார்த்தா நிறைய இருக்கும். ஸோ நிறைய இருக்கும்போது உங்களுக்கு திருப்தி அதில் வந்துடும். ஸோ அதை ஒன்று விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ ரியலி ஃபீல் ஸோ குட். ஏன்னா எனக்கும் அப்பப்போ கொஞ்சம் நிறைய டவுன் டைம்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நானே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதில் கண்டுபிடிக்கிறது தான் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு. நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படி சொல்லலாம், அப்படின்னு நம்ம இருக்கவும் ட்ரை பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு 100% பாசிட்டிவாக இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஸ்பார்க்காக ஒரு நெகட்டிவ் விஷயமாச்சும் வந்து போகும், அட்லீஸ்ட் டவுட்டாவாச்சும் வந்து போகும். ஸோ பாசிட்டிவாக நம்மளோட லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாக நான் வந்து நினைக்கிறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் இது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் போயிட்டு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய டே வந்து எண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ரெடியாக போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்தது வார்ட்ரோப் ஆர்கனைசிங் அண்ட் கலெக்ஷன், என்னோட ஃபேவரட் அவுட்ஃபிட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ஷவுட் அவுட் டைம் கைஸ். ஹாய் மகா, தாமரை செல்வி, ஐம் தனலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னோட வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமோட பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களோட நேமை ஷவுட் அவுட் பண்ணலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.